வெல்கம் பேக் டு கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை மேலும் ஊக்கப்படுத்த கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. போடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. துறை முளைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. கொடியாய் நட இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் 89 வயதில் ஐயா கணிக்கண்ணன் அவர்கள் மரணமடைந்தார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தத்துடன் அனைவரும் உறங்கினோம். இந்த நேரத்திலே இந்த காலகட்டத்தில் 89 வயது வரை ஒருவர் வாழ்கிறார் என்பதை கூட இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் அவர்கள் அந்த காலத்திலே கடுமையாக உழைத்து குடும்பத்தை பாதுகாத்து எல்லா விதத்திலேயும் பங்கேற்று இன்றைக்கு சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 16 வயசுல சிறு வயதிலே இன்றைக்கு தங்க சுரங்கத்தில் 16 வயதிலே அவர் தங்க சுரங்கத்திலே
தன்னை இணைத்து கொண்டு அன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு மிகவும் ஒரு பெரிய தூணாக வாழ்ந்தார். இவர்களுடைய குடும்பம் தங்க சுரங்க பகுதியிலே என்று என்ட்ரீஸ் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவான்கள் வாழ்ந்த பகுதி. அந்த பகுதியிலே இவர்களுடைய குடும்பம் தான் மிக உயர்ந்த ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு குடும்பம். அவர்களுடைய குடும்பத்திலே இருந்து இவருடைய சகோதரர் மறைந்த கேசவன், அவன் இன்னொருவர் தங்கராஜ், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டுரங்கன், அண்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் சொல்ல போனால் இவர்கள் தங்கவயலுடைய அசைக்க முடியாத இன்றைக்கு சிந்தனையாளர், எழுத்தாளர், பற்றாளர் சு கலையரசன் அவர்களுடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற போது மிக வாழ்த்தனர். அந்த காலத்திலே இந்திய குடியரசு கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தங்கவயலிலே இருந்த காலகட்டத்திலே என்ட்ரீஸ் பகுதியிலே இந்திய குடியரசு கட்சியை தவிர வேறு யாரும் வாழ முடியாது, இருக்க முடியாது என்கின்ற காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அந்த பகுதியிலே இன்றைக்கு கொடிகட்டி பறந்தார்கள். இன்று வரை அந்த இயக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கனிகண்ணன் அவர்களுடைய அந்த வீரம். அவரை ஒரு மிக சிறந்த எந்தவித அஞ்சா நெஞ்சன் என்றே சொல்ல வேண்டும். எதற்கும் அஞ்சாமல் நின்று அந்த பிரச்சனைகளை சந்தித்தவர். இவர்களுக்கு இன்னொரு ஒற்றுமை என்றால், ஒரு பிரச்சனை என்றால் மொத்த குடும்பமே ஒன்று திரண்டு நிற்கும். அதுதான் எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். இன்று வரை அவர்கள் எல்லா குடும்பமும் ஒரே அணியிலே நின்று அந்த பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய இந்த குடும்பம். அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மகன் கூட இன்னைக்கு குமரன் அவர்கள் HL SCST அமைப்பிலே இருக்கிறார். அதே போல இன்றைக்கு தங்கவயலிலும் கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை, செயல்களை இந்த பகுதியிலே பரப்பி வருகிற ஐயா கருணாமூர்த்தி அவர்களோடு இணைந்து இந்த பகுதியிலும் கூட அவர்கள் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனால் இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் இழப்பு, அந்த தங்கவயலுக்கும் இழப்பு என்று சொல்லி இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் இந்த இடத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு எங்கள் அமைப்பு கூட மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மறைந்த பெரியவர் ஐயா கணிகண்ணன் 89 வயதில் இயற்கை எய்தினார் என்பது செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தோம். மறைந்த ஐயா அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர். அந்த குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களும் எனக்கு நன்கு அறிந்தவர்கள். அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் குடும்பத்தார். அவர் பிரிவில் வாடும் குடும்பத்தாருக்கு எங்களின் சேவ் KGF யுனைடெட் போரம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். தங்கவயலை பொறுத்தவரையிலும் அண்ணல் அம்பேத்கர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த அந்த குடும்பம் சமூக மறுமலர்ச்சிக்கு பெரிதும் துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு அவர்கள் அரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா மறைவிற்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக இரங்கலை தெரிவிக்க வந்துள்ள அனைவருக்கும் நன்றினை தெரிவித்து, கோலார் தங்கவயல் என்ட்ரீஸ் பகுதியிலே வாழ்ந்து மறைந்த உயர் திரு ராமசாமி அவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். அதிலே மூத்தவர் தங்கராஜ் மரித்து விட்டார். இரண்டாவது ஐயா கேசவன் அவர்களும் மரித்து விட்டார். மூன்றாவதாக நேற்று கனிகண்ணன் அவர்களும் இறைவன் திருவடி அடைந்தார். 4வது பாண்டண்ணன் அவர்கள், 5வது பன்னீர் அவர்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் தலைவர் ஜோதிபாசு கூறியது போல இந்திய குடியரசு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த போது கூட கனிகண்ணன் அவர்கள் முதலாக என்ட்ரீஸ் வட்டத்திலே செங்கொடியை ஏற்றியவர் கனிகண்ணன் அவர்கள். அவருடைய தந்தை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்
12 ஜூலை 1954 ஆண்டு கேஜிஎஃப் வருகை தந்தபோது ஐயா ராமசாமி அவர்களை கட்டி தழுவியது. அதோடு மட்டுமல்லாமல் மைனிங்ல எல்லாம் அந்த காலத்துல பஞ்சாயத்துகள் இருந்தது. அவர் அந்த பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். அவர் ஈன்றெடுத்த பிள்ளைகள் இந்த தங்கவயல் மண்ணிற்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரு குடும்பம். குறிப்பாக சொல்ல போனால் பாண்டையா அவர்கள் பிஎம்எல்லிலே ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதியாகவும் மற்றும் அரசியல்வாதி சமூக சேவையில் இருக்கின்றார். பன்னீர் அவர்கள் பிஜேஎம்எல் தொழிற்சங்கத்திலே காரியதர்சியாகவும் சமூக சேவகராகவும் இருக்கின்றார். இன்றைக்கு என்ரிசில பாடகங்கம்மன் அந்த கோவில் இருக்கிறது என்றால் இது இந்த குடும்பத்தின் சொத்து என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த கோவில் இன்றைக்கு அந்த நிலைமையில இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணமே கனிக்கண்ணன். எப்போ பார்த்தாலும் நீங்க அந்த கோயில் கிட்ட அவரை பார்க்க முடியும், பன்னீரை பார்க்க முடியும், பாண்டுவை பார்க்க முடியும். அப்படி அந்த குடும்பத்துல கனிக்கண்ணன் அவர்கள் இருந்தார். அவருடைய புதல்வன் 2, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. குமரன் அவர்கள் அம்பேத்கரின் பாதச்சுவடிகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அம்பேத்கரை பற்றி நாங்க பேசாத நாள் இல்ல. ARDC டிவிஷன்ல அவர் செக்ரட்டரியா இருக்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் சோசியல் செகுலர் புரோகிரசிவ் ஃபார்முடைய உப தலைவர் அவர் இருக்கிறாரு. என்னைக்குமே நாங்க உறுதுணையாக இருந்து இந்த வட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ படங்களை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் குமரன் அவர்கள். அதே போல அந்த குடும்பத்தை சார்ந்த அன்பரசன் இன்னைக்கு தலித் சேனாவுடைய தலைவரும் ஒரு சோசியல் மீடியா யூடியூபா வச்சிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய அந்த மனநிலையில் அவர் இருந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அன்பரசன் செயலாற்றாரு. அதே மாதிரி சொல்ல போனோம்னா அந்த குடும்பத்துல எல்லாமே நல்லா படிச்சு இருக்கிறாங்க. ஜூலி ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், சுமன் ஆகட்டும், இன்னும் அப்படியே அடுக்கடுக்கா எடுத்துனா அந்த குடும்பத்துல டாக்டர்களும் வக்கீல்களும் என்ஜினியர்ஸ் ஜாஸ்தி அந்த குடும்பத்துல. அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த கனிக்கண்ணன் ஐயா அவர்கள் இன்று மறைந்திருக்கின்றார். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இறைவன் நல்ல ஆறுதலையும் தேறுதலையும் திட நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் கேட்டு மீண்டும் ஒரு முறை தலைவர் ஜோதி பாசு மற்றும் உள்ளிட்ட அனைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிராண்டினுடைய பொறுப்பாளர்களின் சார்பாக நான் இறந்த ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கி முடிக்கின்றேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு
வாழ்வு நிலைக்கும் என்று. அண்ணன் கனிகண்டன் குடும்பத்தின் பெரியவராக இருந்து கொஞ்ச நாள் சிக்கா கூட இருந்தார். உடல் நலம் சரியில்லாமல் இருந்து பிறகு நன்றாக ஆகி சடனாக நேற்று மறித்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு சென்றது இது நமக்கு மிகவும் பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பு, இந்த சமுதாயத்துக்கும் பெரிய இழப்பு. அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு சொன்னாவே அது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. அந்த கேஜிஎஃப் என்ற இடத்துல என்ட்ரிஸில் இந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். அதே நேரத்தில் இந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தை பார்த்து மற்ற நம்ம எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். கேஜிஎஃப்ல இருக்கிற ஒருத்தரை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்துல யாராவது எஸ்எல்சி இந்த எக்ஸாம் செய்யறாருனாக்கா அவரை இந்த மெத்தட்ல தான் அவரை பாஸ் பண்ணி எட்டணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஆனா பாஸ் பண்ணி எட்டணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இதை சேலஞ்சு அந்த குடும்பத்துல வச்சிருந்தாங்க. அந்த குடும்பத்துல 10 பேர் 20 பேர் இருந்தா கூட சரி, அந்த இடத்துல போயிட்டு அவரை எக்ஸாம் செய்ய வச்சு படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பி என்ன மெத்தட்ல அவரை பாஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த மெத்தட்ல பாஸ் பண்ணி அவர் வெளியேற்று வந்துருவாங்க. வெளியேற்று வந்துட்டு அவரை ஐடிஐ போட்டு அப்ரண்டிஸ் போட்டு இம்மிடியட்டா நாட் ஓன்லி பிமல், HAL, வீல் அண்ட் ஆக்சில் இது போல பப்ளிக் செக்டர் கம்பெனி எங்கெங்க இருக்குதோ அந்த கம்பெனில எல்லாம் எப்படியெல்லாம் நுழைக்கணுமோ அப்படியெல்லாம் எஸ்கார்ட்ஸ் அப்படியெல்லாம் அந்த மக்களை ஏற்றுன்னு போயிட்டு அவர் அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, அண்ணன் பையன், தம்பி பையன் இந்த மாதிரி எல்லாரையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த கம்பெனிகளை நுழைச்சி விடுவாருங்க. அது மட்டும் இல்லாத இங்க ஜூலி ஜெய்பால் இருக்காரு, அவருக்கு மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஹிஸ்டரி வருது. அவரை பார்த்து நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஐடிஐ படிச்ச அவரு விமல்ல அப்பாயின்மெண்ட் ஆகி அதன் பிறகு டிப்ளமா படிச்சு அதன் பிறகு இன்ஜினியரிங் படிச்சு அதுக்கடுத்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விமல்ல ஆபீசர் எம்ப்ளாயி அப்பாயின்மெண்ட் ஆகி ஆபீசர் ஆகி டெப்டி ஜெனரல் மேனேஜர் பர்ச்சேஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சாரு. அதே போலதான் அவங்க தம்பி கூட இன்னைக்கு இருக்கிறாரு. அது போல இந்த குடும்பத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நிறைய பிள்ளைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கு நம்ம பாக்குறோம். அண்ணனுடைய மகன் இன்னைக்கு HL மிகப்பெரிய ஒரு பதவியில SC/ST இருக்கிறாரு. அதுக்கடுத்து சேகர் கூட நிறைய முறை கண்டெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. நிறைய முறை கண்டெஸ்ட் பண்ணி கூட அவரால் இந்த SC/ST வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட இருந்து இன்னைக்கு SC/ST அசோசியேஷன்ல ஆபீஸ் பரரா இன்னைக்கு அவரு சன்னு பதவி வகுத்து கொண்டு வந்துருக்காரு. அதுக்கடுத்து கேசவண்ண பையன் அவரு கேசவண்ண இருக்கும் போதே அவர் சிடில சுமன் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. இன்னைக்கு மேனேஜரா இருக்கிறாரு. அதனால இந்த குடும்பத்தை இவர் கனிகண்ணன் சத்தது அவருக்கு மட்டும் இல்ல, டெய்லி எனக்கு என்ன விமல SC/ST ஆபீஸ்ல பாத்துட்டு போவாரு. மிகப்பெரிய தைரியசாலி, யாருக்கும் பயப்பட மாட்டாரு, அஞ்ச மாட்டாரு. அந்த JSCன்றதுல அவங்க போர்வில பாண்டாண்ண, பாபு அருணாச்சலம், அண்ணன் கேசவெல்லாம் இருந்த போது கூட அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தைரியசாலியா நம்ம இன்னைக்கு எழுந்துட்டு நிக்கிறோம் அப்படின்னாக்கா இது அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு கூட அது மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லிட்டு பெரிய திருப்பதி கன்னிகரன் அண்ணன் அவர்கள் இங்கிலீஷ் வட்டத்திலே பிறந்து வளர்ந்தவர். எங்களெல்லாம் அதிகமாக படிப்பதற்காக சிறு வயதிலிருந்து 1967 பிறந்து சின்ன வயசுல எங்களை படிக்கிறதுக்காக ஊக்குவித்து அதை எங்களுக்கு அதிகமாக இருப்பார். எங்க அப்பா அவரை ஒரு நண்பர்கள் இந்த சுப்பிரமணி அவர்களும் இவரை கண்டிகரன் அவர்களும் சொல்ல போனா கேட்டா முத இந்த ரயில்வே மையத்தில் கம்யூனிஸ்ட் கொடிய செங்கொடியை ஏற்றது இதே கண்டிகரன் எங்க அப்பா தான். அந்த இதுலயே சொல்லுவாங்க. இதை சொன்னா 1967 சொல்றேன் நான். அந்த அளவுக்கு ஒரு திறம்பட தைரியசாலி, திறமையானவர், சமுதாய தொண்டு, அரசியல் தொண்டு. இது சொல்ல போனோம்னா மறைந்த செங்கலாட்டு ராமசாமி குடும்பம் சொன்னோம்னா கேள்வி தெரியாத ஆளே கிடையாது. ஆழமான விருதுகள் போல இன்னைக்கு படர்ந்து இன்னைக்கு பெரிய குடும்பம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா சமுதாய சொன்ன மாதிரி பார்த்தோம்னா பல பேர் படிக்க வைத்த குடும்பம், பல பேருக்கு ஊக்குவித்த குடும்பம், பல பேர் வாழ வைத்த குடும்பம். இன்றைக்கு அதே தொண்டு செய்துட்டு இருக்காங்க. கோவிலில் பார்த்தோம்னா பன்னீர்செல்வம் இருக்காங்க, அண்ணன் பாண்டாட்டம் இருக்காங்க,
கன்னிக்கடை இவங்களாம் வந்து என்டிஸ் மாரியம்மன் கோவிலும் சரி, மேல சரியும் பாடுகம்மன் கோவிலும் சரி, ஒரு பக்தி நிறைந்த குடும்பம் இது. மற்றவரை வாழ வச்சு பழக்கப்பட்ட குடும்பம். எத்தனையோ அரசியல் தலைவர்களை வந்து ஊக்குவித்த குடும்பம், வாழ வச்ச குடும்பம், அவங்க ஜெயிக்க வச்ச குடும்பம். இன்றைய அளவுங்க பார்த்தோம்னா அந்த துண்டை செய்திருக்கிறாங்க, அரசியல் துண்டை செய்திருக்காங்க, மக்களுக்கு கல்வி அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இப்ப பிஜேபி மூடி வச்சு 25 ஆகி போச்சு. பன்னீர்செல்வமாகவும் அவங்க டீம் கேஸை போட்டு வச்சு இன்னைக்கு தொழிலாளிக்கு வந்து அந்த 52 கோடி ரூபாய் சேர்ந்து 6% இன்ட்ரெஸ்ட் போட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்க வச்சு அவங்க தான் பண்ண வச்சாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருடைய உணவோட பார்த்தா ஒரு இதுல இருந்தா கூட பார்த்தோம்னா அரசியல் துறையில வந்து நிரந்தரமான ஒரு திறமையான குடும்பம் இதில். அதே தொழிற்சங்க ரீதியை பார்த்தோம்னா சொன்னாங்க இல்லைங்களா, இந்த குமரேசன் பாலாஜி இருக்காரு, மற்ற எல்லாமே பார்த்தா இன்னைக்கு வந்து அந்தந்த யூனியன்ல வந்து பெம்மலும் சரி, எச்எல்லும் சரி, எஸ்காட்லும் சரி, பல தொழில் செய்து பல பேருக்கு உதவி செய்யற குடும்பம். நல்லது, ஒரு அருமையான மனிதர். ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. அடிக்கடிக்கு கேட்பேன், அண்ணன் எப்படி இருக்காரு, கேசவன் எப்படி இருக்காரு, சசிகலா எப்படி இருக்காருன்னு. ஹாஸ்பிட்டல் அனுமதி பற்றி எனக்கு சச்சிதான் சொன்னார், கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் சொல்லிட்டு. ஆனால் இது திடீர்னு இது மாதிரி வந்து இருந்தாரு. அவர் ஆன்மா சாந்தி ஆகணும். இந்த குடும்பத்தை அவர் அண்ணன் இல்லைன்னா கூட வந்து அண்ணன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இதே துண்டை வந்துட்டு நிச்சயமா வந்து அவர் செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து ஆசீர்வதித்து அவருக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இதாச்சும் மறைந்த அண்ணன் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இதங்களை தேர்த்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதியை புகன்றாள், அனுபவமே இது தானா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதியை புகன்றாள், அனுபவமே இது தானா. உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே? உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே? என் தந்தை எங்கே? கண்ணிமை போலே என்னை வளர்த்தார், கடமையை நான்
மறவேனா கண்ணிமை போலே என்னை வளர்த்தார் கடமையை நான் மறவேனா காரிருள் போலே வாழான சிதையில் கனலானார் விதிதானா காரிருள் போலே வாழான சிதையில் கனலானார் விதிதானா தந்தை கனலானார் விதிதானா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா ஔவையின் பொன்மொழி வீணா நம்முடைய மரியாதைக்குரிய அருமை ஐயா கணிகண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இல்லை. நம் மத்தியிலே அவர் இல்லை என்று சொன்னாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அது யாரும் இந்த நேரத்திலே இல்லை என்று மறுக்க முடியாது. அன்பிற்கு இனிமையாக, காட்சிக்கு எளிமையாக, அனைவருடன் பழகுவதில் பண்பாளராக, ஏராளமான நண்பர்களை கொண்டவராக, எண்ணற்ற சொந்தங்களை பெற்றவராக, என்ட்ரீஸ் பகுதியில அனைவருடைய நன்மதிப்பை பெற்றவராக, பொது வாழ்க்கையில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் சமூக சேவை ஆற்றியவராக, என்ட்ரீஸ் பகுதியில பிரசித்தி பெற்ற வாட்டகங்கம்மன் திருத்தலத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு திருப்பணி ஆற்றி வந்தவராக, இப்படி பன்முக தன்மை கொண்டு பன்முக ஆற்றல் வாய்ந்த ஒருவரை இன்றைக்கு இந்த குடும்பம் மாத்திரமல்ல, அவருடைய இழப்பு என்ட்ரீஸ் பகுதிக்கு இழப்பு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமையானால் அவருடைய இழப்பு என்னுடைய தனிப்பட்ட இழப்பு. ஏனென்று சொன்னால் என் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் பரிவும் கொண்டு கடைசி வரையில என்னிடத்திலே ஒரு தந்தையை போல அல்ல, தந்தையாகவே என்னிடத்திலே பழகியவர். நானும் என்னுடைய இனிய நண்பர் குமரன் அவர்களும் சிறுவயதில் முதல் கொண்டு ஒன்றாக பழகியவர்கள். இன்றைக்கும் அப்படிதான் எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குமரன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தாருக்கும் கோயில் கமிட்டியாருக்கும் என்ட்ரீஸ் பகுதியிலே உள்ள அவரை சார்ந்த உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் வேதனையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இன்றைக்கு நம்ம எல்லாம் விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நம்ம நெஞ்சமெல்லாம் அவர் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பாதார விந்தங்களை தொட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வெல்வத்துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல. கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம்.
சொன்னதில்லை நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்குன்னு நீ. இன்னைக்கு என்டிஸ் பகுதியில் பல வருஷம் வாழ்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள அண்ணன் கேசவன், எனது அன்பு நண்பர் பன்னீர்செல்வம், சகோதரர் பாண்டு, அவருடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து சில ஆண்டு காலம் இங்கே பெமல் நகருக்கு வந்து வாழ்ந்து திடீரென்று மறைவுற்ற எனது அன்புக்குரிய அண்ணன் கணிகண்ணன் அவர் இறப்பு பெரிய இறப்பு. அவர் வாழ்ந்த காலத்தில் என்டிஸ் பகுதி மட்டுமல்ல மாரியம்மன் கோயிலுக்கு சிறப்பான பணிகளை செய்தார். அந்த குடும்பம் எப்படின்னு சொன்னால் நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் போனது. ஏற்கனவே ஒரு கடந்த 2 மாதத்துக்கு முன்பு தான் அண்ணன் கேசவன் இறக்கப்பட்டார். அவரும் பல்வேறு சேவைகளை செய்தவர். அந்த குடும்பம் வந்து சர்வசாதாரண குடும்பம் அல்ல, என்டிஸ் பகுதிக்கு மட்டும் இல்லை கோலார் தங்கவயலுக்கே பெருமை ஊட்டும் வகையில் பல்வேறு பொது சேவைகளை செய்கின்ற குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் இன்னைக்கு கணிகண்ணன் இழப்பு இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல எங்கள் தங்கவயலுக்கு ஒரு பெரிய இழப்பு. அது மட்டுமல்ல எங்களுக்கும் பெரிய இழப்பு என்பதை எடுத்துக் கொடுக்கிறோம். அவர் விட்டு சென்ற பணிகளை அவர்கள் பிள்ளைகள் மென்மேலும் அவர் எப்படி செயல்படுத்தினாரோ அதே போன்ற செயல்படுத்த வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்தேன் கோபுரமா ஓயாத சக்கரமா கன்னிமாய் போல் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா தோளில் சாய்த்து அவங்க வந்து எங்க மாமாட்ட எங்க அப்பி அவங்க வீட்டுல கொடுத்துருக்கோம். ஒரு ரொம்ப எனக்கு 60 வயசு ஆச்சுங்க. அவரெல்லாம் அந்த காலத்துல டெரர் அவரெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கண்டு அவ்வளோ பயம் காட்டுவாங்க. மரம் வச்சு பொண்ணுங்களை இது பண்ணுவாரு. ரொம்ப நல்ல தங்கமான மனசு. எங்க பையன் ஹாஸ்பிட்டல் இருந்த டைம் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அரவிந்த் எங்க பையன் வச்சு வேலை செய்யறான். எப்பவுமே கேட்டுனே இருக்குவாங்க. ஆமா எப்படிக்கிறாரு மாறாது 7 ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், வேர்வத்தூளி தம்ப நாம் படிக்கும் இதுகாசம். பூமி போலவும் பொறுமை திராதையவும் பெருமை என்னைக்குத்தான் மாறிடுமோ இன்னல் படுவோம் நிலைமை. காலத்துக்கும் உங்கடமை ஓயலைய என்ன கொடுமைய கண்ணீர் தூளி பாடுதையா பெத்தவனே ஓ அருமை. எதையும் எதிர்பார்க்க தியாகம் நீ எந்தன் பேர் தேடும் மேகம் நீ மூச்சில கலந்தாடும் சொந்தோடி முடிவே இல்லாத வந்தோடி நீ இல்லாமலாகிருப்பேன் சேதாரம். அட நீதான் பயம் வாழ்க்கையோட ஆதாரம். நீ இல்லாம நான் இருப்பேன் சேதாரம். அட நீதான் பயம்